இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லுவேன். எதை பற்றி பேச போகிறேன்னா உமன்ஸ் சேஃப்டி. இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்நேரத்தில் கூட இந்த இந்த வார்த்தை எடுபடாது, செல்லாது சொல்லப்போனால். ஏன்னா அதுக்கும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. கொல்கத்தாவில் பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருக்காங்க, நியூஸ் சேனல்ஸ் பேசியிருக்காங்க, நிறைய ஜேர்னலிஸ்ட்டும் எழுதியிருக்காங்க, நியூஸில் பேப்பரில் கூட வந்திருக்கு. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருச்சு, பிரதமருக்கு கூட. இது நடந்ததுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்கு காரணமான ஒருத்தரை வந்து சஞ்சய் பாய்னு ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. அவன் வந்து தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உறுதியாயிடுச்சுன்னு போய் பிடிச்சிட்டு இப்போ அவனை வந்து நீங்கள் வந்து இதுக்கு கீழே என்ன ஆக்ட் வருது, என்னமே சைல்டு அப்யூஸ் பண்ணுறவங்க வந்து என்ன செக்ஷனில் பார்ப்பாங்கன்னா 375 செக்ஷனில் தான் பார்ப்பாங்க. இவனை வந்து இந்த இந்த மைராண்டியை வந்து ஒரு அப்படியே வச்சுருக்காங்க, நியூஸில் மட்டும் அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது நடந்துருச்சுடா, மூவாகி போக வேண்டியது என்னன்னா போக தான் போகிறான், எல்லாரும் போக தான் போகிறோம். ஆனால் இதுக்கு என்ன, இன்னைக்கு இது நடந்துருச்சு, நாளைக்கு இதோட நடக்குது, இது ஏதோ ஃபஸ்ட்டு மாதிரியே நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு முன்னே நிறைய கேஸ். இதை விட இந்தியா மட்டும் இந்த மாதிரி விஷயம் சைல்ட் அபியூஸில் வந்து தப்பாக நடக்கிற எல்லா விஷயமே அதிகமாக இந்தியா தான் இருக்குது. இதே நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிலேயோ போய் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு நீங்கள் திரும்ப வந்துடுங்க, வர முடியாது. ஒன்று தலையை வெட்டுவான், இன்னும் சுற்றுவான், இன்னும் வெட்டு குத்து தான். அங்கே இங்கே 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 வந்து தண்டனை வந்து இன்னுமே கடுமையாக்கப்பட்டா அடுத்த தடவை பார்க்கறதுக்கு கூட ஒருத்தரும் பயப்படுவான், இந்த மாதிரி விஷயம் செய்கிறதுக்கு கூட. சரி, இது நம்ம ஊர்லையே அப்படின்னு கேட்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் நமக்கு நியூஸில் பார்க்குறதோ நம்ம கேட்குறதோ எப்படியாவது தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து பேசிதான் ஆகணும். நடந்துருச்சு. சரி, கொல்கத்தாவில் இந்த மாதிரி நடந்துருச்சு, பெரிய ஒரு இழப்பு நமக்கு. இத்தனைக்கும் அங்கே டாக்டராக வேலை பார்த்தாங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணாங்க அந்த டைம். அது ஒரு நீங்கள் கேட்கலாம், ஸ்ட்ரைக் பண்ணி தான் இவனை வந்து இப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இருக்குன்னா அப்படி தான் மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்தேன். கோவையில் ஒரு ஸ்கூல் பேர் சொல்ல, ஒரு ஸ்கூலில் 9 வயசு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை போய் அந்த இருக்கிற ஒரு டீச்சர் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான், சைல்டு அப்யூஸ் பண்ணி. இதெல்லாம் நான் வந்து கேட்கும்போதே வந்து நமக்கு இது வந்து புதுசு இல்லை. இது மாதத்துக்கு இது மாதிரி ஒரு கேஸ் வந்துடுது, மாதத்துக்கு இப்போ 2 கேஸாக கூட்டிகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து நடமாடும் போது, இந்த நம்மளாம் நடமாடும் போது யார் என்ன இவங்க என்ன இதில் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு குரூப் ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்கிறாங்க, பொண்ணுங்க மேலே அப்படியே தூக்கி அடியே வச்சுருவாங்க. பொண்ணுங்க நேரம் வரலாமா, பொண்ணு நேரம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடலாமா, இந்த நைட் நேரம் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கு ஒரு இது சொல்கிறான். சரி, நீ சொல்கிற மாதிரியே பொண்ணுங்க இந்த டைமுக்கு தான் வரணும், இந்த டைமுக்கு தான் அவங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ் மாற்றணும்னா நீ சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க ஃப்ரீடம். ஆகஸ்ட் 5 நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே டைமில் வந்து எப்படியோ தப்பான விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் கொண்டாடிட்டு மறுநாள் அந்த மாதிரி விஷயம் கண்ணனில் பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் முடியலையா சொல்ல முடியலையா கமெண்ட் பண்ணி போடுவோம், இல்லையா வாட்டர் ஸ்டேடியோ வைப்போம், ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்க பார்த்து அதை வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்க லைக் பண்ணி 4 பேர் அவங்க ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த நியூஸ் அப்படியே மறைஞ்சிடும். இப்படி நிறைய நியூஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலேருந்து, நிறைய நியூஸ் நம்ம சொல்லிகிட்டே போயிடலாம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். சரி, முடிஞ்சிருச்சு. இனியாவது இது வந்து ஒரு நல்ல சொசைட்டியாக இன்னும் மாறலை. சொல்ல வரைக்கும் மாறிக்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னும் மாறலை. அதான் உண்மை. மகாத்மா காந்தியோட ஒரு கோடு ஒன்று இருக்குது. என்னென்னா, தி டே எ உமன் கேன் வாக் ஃப்ரீலி
ஆன் த ரோட் த நைட் தட் டே வி கேன் சே வாட் இந்தியா ஹஸ் அச்சீவ்ட் த இண்டிபெண்டன்ஸ். இது இன்னும் நடக்காமல் இருக்கு. இது எப்போ நடக்கும் அப்போ தான் நமக்கு ஃபுல் சுதந்திரம் கிடைச்சதுன்னு உண்மை. அது வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் இவங்கெல்லாம் நம்மளோடாமல் இருக்க தான் போகிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு அவேர்னஸாக இருந்துக்கணும், அவங்க சேஃப்டி அவங்க பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். நடந்திருக்கக்கூடாது இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் எதுவுமே நடக்காமல் பேரண்ட்ஸுமே அதை ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.